குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் கவிஞர் எழுத்தாளர் ஐயா அம்சப்பிரியா அவர்களினுடைய மீனின் ஆசை எனும் சிறார் இலக்கிய நூலிலிருந்து மீனின் ஆசை அப்படிங்கிற ஒரு கதையவே பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீன் தான் முதன்மை கதாபாத்திரமா இருக்கு. இந்த மீன் வந்துட்டு ரொம்ப நாளா குளத்துக்குள்ளேயே இருக்கிறமே, எப்படியாவது நம்ம வெளியே போகணும், வெளியே போய் வெளி உலகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடணும், குளத்துக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு ஒரு மீனுக்கு, அந்த மீன் குளத்துல இருக்கக்கூடிய மீனுக்கு ஆசை வந்துடுது. அப்படி ஆசை வந்த உடனே யாருகிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு மீன் நண்பர் ஞாபகத்துக்கு வர்றாரு. ஆனா அந்த மீன் நண்பர்கிட்ட போய் கேட்டா அவர் போய் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவாரு. அதனால அவர்கிட்ட கேட்க கூடாது. சரி வேற யாருகிட்ட கேட்கலாம்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது தவளை ஞாபகத்துக்கு வருது. தவளை கிட்ட போய் கேட்கலாம், அதுதானே குளத்தங்கரையிலேயே இருக்கு, அப்பப்போ வெளியவும் போயிட்டு வருது, தவளை கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகுது. போற வழியில யோசிக்குது, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தவளையை இடிச்சிட்டு போயிட்டுமே, அதுக்கு சாரி கூட கேட்கலையே, போய் கேட்டா என்ன நினைக்கும் தவளை அப்படின்னு யோசிச்சுட்டே போகுது. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு போய் நம்ம தவளை கிட்ட கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோட குளத்தங்கரையினுடைய அந்த குளத்தங்கரையினுடைய பகுதியை நோக்கி போகுது, கரையை நோக்கி போகுது. கரைக்கு போய் பார்த்தா தவளை யார காணோம். சரி கொஞ்ச நேரம் இங்கேயே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், தவளை வரும் கண்டிப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் அங்கேயே காத்துட்டு நிக்குது. அப்புறம் தவளையும் கொஞ்ச நேரத்துல வருது. வந்த உடனே பாத்தீங்கன்னா தவளையாரே வணக்கம் அப்படின்னு மீன் சொல்லுது. என்ன புதுசா இருக்கு, அன்னைக்கு என்னை இடிச்சிட்டு போனீங்க, இன்னைக்கு வந்து பேசுறீங்க அப்படின்னு தவளை கேக்குது. ஆமா அன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு மீன் கேக்குது. சரி சொல்லுங்க என்ன உதவி அப்படின்னு தவளை கேக்குது. எனக்கு வந்துட்டு இந்த குளத்துக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு, வெளி உலகத்துக்கு போய் வெளி உலகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு மீன் சொல்லுது. அது தவளையும் கேட்டுட்டு, கிடைச்சதுடா வாய்ப்பு, அன்னைக்கு நம்மளை இடிச்சிட்டு இந்த மீன் போச்சல்ல, இன்னைக்கு இதை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு திட்டம் தீட்டிட்டு சொல்லுது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா எப்பவும் போல நீ இன்னைக்கு போய் தண்ணிக்குள்ளேயே இருங்க, நாளைக்கு காலையில மீன் பிடிக்கிற பையன் ஒருத்தன் வருவான், அவன் வந்து வலைய வீசுவான், வீசும் பொழுது நீங்க அப்படி மேலாப்புல நீந்திட்டு போய் அந்த வலைக்குள்ள சிக்கிருங்க, அவன் உங்களை வெளியே கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு தவளை சொல்லுது. ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு மீனுமே ரொம்ப மகிழ்ச்சியா நன்றி எல்லாம் சொல்லிட்டு போயிடுது. போயிட்டு ஒரு மீன் நண்பர்கிட்ட போய் சொல்லுது, நான் நாளையிலேருந்து வெளியே போறேன், நீயும் வந்தா கூடவா, இந்த மாதிரி ஒரு பையன் வருவான், அவன் வலைய வீசுவான், நம்ம போய் 2 பேர் சிக்கிக்கலாம், அவன் நம்மளை கொண்டு போய் மகிழ்ச்சியா வச்சுக்குவான், வளர்த்துவான் அப்படின்னு அந்த மீன் சொல்லுது. அதை கேட்டுட்டு இந்த மீன் நண்பர் சொல்றாரு, ஐயோ அப்படிக்கின்னு போயிடாத, அவன் பிடிச்சிட்டு போய் உன்னை கொண்டு போடுவான், வறுத்து தின்றுவான், தவளை சொல்றதையெல்லாம் நம்பாத அப்படின்னு அந்த மீன் சொல்லங்காட்டி, உனக்கு பொறாம நான் வெளியே போறேன்னு உனக்கு பொறாம, அதனால நானெல்லாம் போகாம இருக்க மாட்டேன், நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு அந்த மீன் வந்துட்டு மீன் நண்பர்கிட்ட சொல்லிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த பையனும் வர்றான், வந்து வலைய வீசுறான், மீனும் போய் மாட்டிக்குது. அவன் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு கொண்டு போறான். கண்ணாடி பாட்டில்ல நிறைய மீன் இருக்கு. இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா முகத்தை வச்சுட்டு இருக்கு. இந்த மீன் மட்டும் ஜாலியா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன நீங்க எல்லாம் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்காட்டி, ஆமா அப்புறம் நம்ம எல்லாம் மரணிக்க போறோம், அப்புறம் சோகமா எல்லாமே என்ன பண்றது அப்படின்னு அந்த மீன் சொல்லுது. என்ன மரணிக்க போறோமா, நம்மள இந்த பையன் வளர்த்துறதுக்கு தானே பிடிச்சிட்டு போறான் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல இந்த பையன் கொண்டு போய் நம்மளை வருத்திக்க போறான் அப்படின்னு சொன்ன உடனே மீனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அவனும் பார்க்கறான், இந்த நம்ம கதாநாயகனாக இருக்கக்கூடிய மீன் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் தங்க நிறத்துல இருக்கு. இந்த மீனை கொண்டு போய் அவனும் இந்த மீனை இன்னையிலேருந்து நம்ம வளர்த்தலாம், மற்றதெல்லாம் அம்மாட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொண்டு போய் வளர்த்த ஆரம்பிக்கிறான். ஒரு 2-3 நாள் அந்த தண்ணியும் ரொம்ப நாத்தமா இருக்கு, அவன் போட்டு வச்சிருந்த கண்ணாடி குடுவை தண்ணியும் அப்படியே அதுக்குள்ளேயே நீந்துது. அவன் ஒரு சாப்பாடு கொடுக்குறான், அதை சாப்பிடுது. கொஞ்ச நாள் அது நல்லா இருக்குது. அப்புறம் 2-3 நாள் போகும் பொழுது அந்த சாப்பாடும் அதுக்கு பிடிக்காம போயிடுது. எப்படியாவது நம்ம வெளியே போயிடணும், மறுபடியும் நம்ம குளத்துக்கே போயிடணும் அப்படின்னு ஆசையா இருக்குதுன்னு அந்த மீன் நினைக்குது. அப்ப வந்துட்டு ஒரு பூனை வருது. அந்த பூனையை பார்த்துட்டு, அண்ணா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலீங்க, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் மறுபடியும் குளத்துக்கே போகணும் அப்படின்ட்டு பூனை கிட்ட கேக்குது. பூனையும் நமக்கு கிடைச்சதுடா வேட்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு, செத்த மாதிரி நீ நடி, அப்படியே மேல மிதங்கு, அந்த பையன் உன்னை தூக்கி வெளியே போடுவான்,
அப்போ வந்துட்டு நான் உன்னை எடுத்துட்டு போய் குளத்துல விட்டுறேன் அப்படின்னு மீன் சொல்லுது, பூனை சொல்லுது. இதை கேட்டுட்டு மீனும் நம்பிடுது. ஓ அப்படியா விஷயம் அப்படின்ட்டு அந்த பையன் வரும் பொழுது செத்த மாதிரி மீன் நடிக்குது. மீனை தூக்கி அந்த பையன் போடுறான். போட்ட உடனே பூனை சிரிச்சுட்டே வந்து, நீ அப்பாவியா இருக்கிறியாடா, நான் இப்போ உன்னை திங்க போறேன், மீன் செத்து போனா கருவாடு, அதையே தான் எனக்கு இவ்வளவு நாள் போட்டு வந்தான், இப்போ உயிரோட நான் மீனை திங்க போறேன், உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் மீனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு இன்னொரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மீனுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. அப்ப வெளியிருந்து ஒரு நாய் ஓடி வந்து, இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் நீயே தான் மீனை தின்னுட்டு இருக்கிற, எனக்கு வெறும் பிஸ்கட்டும் வரிக்கையும் மட்டும்தான் கிடைக்குது, இப்ப இந்த மீனை நான் தான் திம்பேன் அப்படின்னு நாயும் வெளியிருந்து ஒடியாருது. போன நாயை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுது. அப்புறம் நாய் பிடிக்க போகும் பொழுது அங்க இருந்த காகம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மீனை டப்புன்னு வந்து கொத்தி எடுத்துட்டு போயிருது, கால்கள்லாம் எடுத்துட்டு போயிருது. மீனுக்கு உடம்பெல்லாம் காயமாயிருது. அந்த மீன் நினைச்சிச்சு, நீ நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சே போனோம் அப்படின்னு அந்த மீன் நினைச்சுக்குது. அப்ப வந்துட்டு காகம் சொல்லுது, இல்ல இல்ல, நான் உங்களை உங்க குளத்திலேயே கொண்டு போய் விட போறேன், உங்க குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துலதான் நான் இருக்கிறேன், நான் இவ்வளவு நேரம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், உங்களை நான் குளத்துக்கே கூட்டிட்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு கொண்டு போய் குளத்துல போடுது. அப்போ அந்த மீனும் குளத்துல விழுந்து மகிழ்ச்சியா காகத்துக்கு நன்றி சொல்லிட்டு உள்ள போய் நீந்துது. அப்பாடா எப்படியோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு மீன் நினைச்சிட்டே குளத்தங்கரை பக்கமா போகுது. போனா தவளை படுத்திருக்குது. தவளை கிட்ட போய் அப்படி ஒரு சிரிச்சுட்டு, தவளையாரே, என்னோட பயணம் மிகவும் அருமையா இருந்துச்சு, நான் வந்துட்டேன், உங்களோட அறிவுரைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மீன் மறுபடியும் உள்ள வந்துருச்சு. இது எப்படிடா இந்த மீன் சாகாம தப்பிச்சுது அப்படின்னு தவளைக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. என்ன குழந்தைகளே, கதை நன்றாக இருந்ததா? இது போல உங்களினுடைய கதைகளும் நம்முடைய அதிசயா டிவியில வரணும் அப்படின்னு சொன்னா, உங்களினுடைய கதைகளை கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம்.